அருமை சொந்தங்களே, நமக்கு தெரியும், எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் புதுவையில் ஆட்சியில் இருக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் புதுவையை பொறுத்தவரை ஒரு ஏடிஎம் ஆக மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன், நீங்க கேளுங்கம்மா. 2004 14 வரை மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி புதுவைக்கு கொடுத்தது வெறும் 9,000 கோடி ரூபாய். 10 ஆண்டுகள்ல 9,000 கோடி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 2025 வரை புதுவைக்கு கொடுத்தது 26,000 கோடி ரூபாய். அப்ப காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது புதுவைக்கு அதிகமாக பணம் கொடுத்தார்களா, இல்ல பாரதிய ஜனதா கட்சி மோடி ஆட்சியில் இருக்கும் பொழுது புதுவைக்கு அதிகமா பணம் கொடுத்தாங்களான்னு யோசிச்சு பாருங்க. 9,000 கோடி எங்கே இருக்கிறது, 26,000 கோடி எங்கே இருக்கிறது. சமீபத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றும் வந்தார். உங்களை பார்ப்பதற்காக வந்தார், உங்களுடைய அன்பை பெறுவதற்காக வந்தார், உங்களுடைய வாக்குகள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக வந்தார். இதற்கு முன்பு புதுவைக்கு பிரதமர் அவர்கள் வந்த பொழுது ஒரே நாளில் புதுவைக்கு 2,700 கோடி ரூபாய் 2,700 கோடி ரூபாய் திட்டங்களை கொடுத்துவிட்டு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சென்றிருக்கிறார். அருமை சொந்தங்களே, நமக்கு 2 அரசும் வேண்டும். மத்தியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது புதுவையில மக்களுக்கு உழைக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க ஆட்சியில் இருக்கும். வாழுகின்ற காமராஜராக இருக்கக்கூடிய ஐயா என் ரங்கசாமி அவர்களுடைய நேர்மையான ஆட்சி நம்முடைய புதுவைக்கு வேண்டும். அதையெல்லாம் கேட்பதற்காகத்தான் வீதி வீதியாக மக்களுடைய அன்பை பெறுவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும், புதுவையை பொறுத்தவரை அண்ணன் என் ரங்கசாமி அவர்கள் எத்தனையோ திட்டங்களை கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பேர்ல வைக்கிறார். மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு இன்னும் மாநில அரசுடைய பணத்தை சேர்த்து போட்டு கொடுக்கிறார். தமிழகத்தில் இன்னைக்கு நம்முடைய பிரதமருடைய வீடு வசதி திட்டத்தில் 5 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னா இங்க 6,25,000 ரூபாய். எஸ்சி எஸ்டி மக்கள் ஓபிசி சொந்தங்களுக்கு இங்கே 7 லட்சம் ரூபாய். புதுவை அரசும் கையிலிருந்து மத்திய அரசோடு இணைந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அற்புதமான திட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி. அதனால்தான் நாம் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லுகின்றோம். ஒரு ரயில் வண்டிக்கு முன்னாடி ஒரு இன்ஜின், பின்னாடி ஒரு இன்ஜின், 2 இன்ஜினும் ஒரே மாதிரி ஒரே வேகத்தில் ஒரே பாதையை நோக்கி செல்லும் பொழுது அந்த ரயில் வேகமாக செல்லும். மத்திய அரசு ஒரு இன்ஜினை போன்றது, மாநில அரசு ஒரு இன்ஜினை போன்றது. இருவரும் சேர்ந்திருந்தால் புதுவை முன்னேறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடந்த 5 ஆண்டுகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், முன்னேற்ற பாதையில் புதுவை இருக்கு. அருமை சொந்தங்களே, வரும்பொழுது நம்முடைய காங்கிரஸ் நண்பர்களை பார்த்தோம். தொண்டர்கள் மீது நமக்கு எந்த கோபம் இல்லைங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, இங்க 30 தொகுதி இருக்கு. 16 தொகுதியில நம்முடைய கூட்டணியில என்ஆர் ஐயாவுடைய கட்சி நிக்கிறாங்க. 16 தொகுதியில 14 தொகுதியில கூட்டணி கட்சிகள் எல்லாம் நிக்கிறோம். அதுல 10 தொகுதி பாரதிய ஜனதா கட்சி நிக்கிறது. நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்க. 30 தொகுதியும் எல்லோரும் அண்ணன் தம்பியாக நிற்கின்றோம். ஆனா காங்கிரஸ் 16 தொகுதி நிக்கணும். ஆனா காங்கிரஸ் 22 தொகுதி நிக்கிறாங்க. 6 தொகுதி சேர்த்து நிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. விடுதலை சிறுத்தை நண்பர்கள் அவங்க இன்னும் 3 தொகுதியில எக்ஸ்ட்ரா போட்டி போடுறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க 3 தொகுதியில் எக்ஸ்ட்ரா போட்டி போடுறாங்க. இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? ராஜ்பவன் தொகுதியில பிரச்சாரத்தின் பொழுது பார்த்தேன். நம்முடைய வேட்பாளர் கேட்டாங்கன்னா எதிரில் யாருங்கன்னா இருக்காரு. நம்முடைய வேட்பாளர் சொன்னாங்க, எனக்கே குழப்பமா இருக்குதுங்க, சூரியனும் நிக்குது, காங்கிரஸ் நிக்குது. நான் கேட்டான்னா சிம்பிள்ல நிக்கிறாங்களா இல்ல சுயேட்சை நிக்கிறாங்களா? இல்ல, சூரியனும் சிம்பிள்ல நிக்குது, காங்கிரஸ் சிம்பிள்ல நிக்குது. இந்த அநியாயத்தை எங்கேயுமே இல்லைங்க. புதுச்சேரியில மட்டும்தான் 6 இடத்துல காங்கிரஸ் கட்சி அதிகப்படியாக, 3 இடத்துல விடுதலை சிறுத்தைகள் அதிகப்படியாக, 3 இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சி அதிகப்படியாக. உங்களுக்கு சேவை செய்வதற்காக நிக்கிறாங்களா? இல்லை. புதுவையிலே ஏடிஎமாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற பேராசை தடத்தில் போட்டி போடுறாங்க. ஆனா நாம் 30 தொகுதியில போட்டி போடுவதும் கூட உங்களுடைய அன்பை பெற்று உங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தில் இங்க இருக்கிறோம். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு எல்லாரும் வந்து புதுவையை சுத்தி சுத்தி வர்றாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்திருக்கிறார். வரும்போதுதான் பார்த்தேன், அவரு பிரச்சாரம் பண்றாங்க. இன்னைக்கு காலையில் அருமை என்ன விஜய் அவங்க வந்தாங்க. நல்லவங்க வல்லவங்க எல்லாம் விடுங்கம்மா. இன்னைக்கு புதுவைக்கு என்ன வேண்டும்? இன்னைக்கு புதுவைக்கு என்ன வேண்டும்னா, மேல மோடி ஐயா, கீழே தேசிய ஜனநாயக கூட்டணி. 2 மட்டும் தாங்க நம்ம மனசுல இருக்கணும். வேற யாரும் கூட எதுவும் செய்ய மாட்டாங்க.